ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு நான் பொம்மையை ஆட்ட வேணாம்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இப்போ தான் நியூஸு எல்லாமே நான் பார்த்தேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ காஷ்மீரில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, மனசே கேட்க மாட்டேங்குது கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாடு எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல கைஸ். ஸோ என்ன சொல்கிறேனே தெரியல. அப்பாவி மக்களை போட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு தான் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா என்னன்னு தெரியல. கேள்வி தான் கேட்க தோணுது. சரி, ஓகே கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காட்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்மளால் செய்ய முடிஞ்சது, அவ்வளோதான். சரி, ஓகே டன். இன்றைக்கி இதயம் சீரியல் பார்த்தீங்களா கைஸ் எல்லோரும்? நான் ப்ரிவ்யூ பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம எபிசோடோடய இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அதனால தான் நான் இந்த ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கே மனசே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்கள்ல, பாரதி, தமிழ், அப்புறம் ஆதி எல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்களே. அப்போ பார்த்திங்கன்னா நிஷா பார்த்துட்டு மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுவாப்பில்லையா, உடனே ஆளுகளை அனுப்பு, இங்கேயே வச்சு அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஆளுகளை அனுப்புகிறாங்க. அந்த அடியாள்களில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா எந்த நாடகத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு முத்து பார்த்தா, நம்ம அண்ணா சீரியலில் யார், இந்த போலீஸு வீரலட்சுமியா, அந்த வீரலட்சுமி பேக்கில் செயினை போடுவான் பார்த்தீங்களா, அவன் தான். என்னடா இந்த அடியாளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அவன் தான். ஸோ எல்லாமே ஒரே நாடகத்திலே ஒரே இடத்துலேயே கமிட்மெண்ட்லேயே ஆளாக இருப்பாங்களாட்டிருக்குது ஷூட்டிங்க்கு. ஸோ உடனே பாதிக்கிட்ட வம்புழுக்கிறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் தலைமுடியெல்லாம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்துடுறாப்புல. ஆதி சண்டை போடுறாரு. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும், ஆதி ஒரு என்ன சொல்கிறது, வாசு உள்ளே இருக்கிற வரைக்கும் 2 ஆதியாக இருப்பாள். எத்தனை ரவுடி வந்தாலும் போட்டு தாக்கி அடிச்சு பட்டையை கிளப்பிடுவாப்புல. இந்த தடவை பார்த்திங்கன்னா அவருக்கு முடியல. சரி, நம்ம ஆதி சாருக்கு முடியல, உடம்பு முடியல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மேன் அண்ட் சூப்பர் ஹீரோயின் வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாறனும் வீராவும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோமோ. இது ப்ரிவியூ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேர் அவன் பாரதியை குத்த வருவாங்க ரவுடியை. வீரா கையை பிடிச்சி டப்புன்னு அடிப்பாப்புல, நல்லா வீரமாக. பேருக்கேற்ற அந்த வீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வீரா நாடகத்தில் தான் அந்த வீரம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மாறன் சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சும்மா செமையாக சண்டை போட்டார். அப்புறம் ஆதியும் மாறனும் கை கோர்த்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுகிறாங்க. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, அவங்க என்னோடய அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே பேசிகிட்டு இருக்கிறே ஆதிக்கு அந்த வலி வந்துடுது. அவர் தான் டாக்டர் இடையில 1 வாரத்துக்குள்ளே அந்த வலி வரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால வந்துருச்சு. மூக்கிலேருந்து ரத்தம் வீரால ஷாக் ஆகுறாங்க. உடனே இம்மீடியட்டாக அவரை 40 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு போகிறாப்புல. இடையில ரோடை தோண்டி போட்டிருக்காங்களாமா. அப்புறம் ஒரு ரோட்டுக்கு போகும்போது மினிஸ்டர் வரான்னு ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரங்கிட்ட எப்படியோ கெஞ்சி அதுக்கப்புறம் பாரதி எல்லாம் ஓட்டிகிட்டே போகிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். ஸோ வீரா மாறன் 2 பேரும் ஃபைட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. நாங்கள் கூட என்னடா ஆரம்பத்தில் இந்த நாடகம் போடையில் நம்ம பாரதியும் மாறனும் சந்திச்சிருப்பாங்களே, அப்புறம் இப்படின்னு சொல்லனே கரெக்டாக அந்த வீரா நாடகத்தை கொண்டு இதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. நல்லா இருந்தது. அதாவது நீங்கள் ஓகே சொல்லலைன்னா எனக்கு இவர் நீ கிடச்சிருக்க மாட்டார், நான் இவருக்கு ஒய்ஃபாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னோடனே அந்த ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க இல்லையா பாரதியும் மாறனும், அதை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு மாறனும் சொல்லுவாப்புல, நீங்கள் அன்றைக்கி என்னைய வேண்டான்னு சொன்னதுனால தான் எனக்கு இன்றைக்கி வீரா கிடச்சாப்புல அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அந்த பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மித்ராவும் நிஷாவும் போய் பாரதியோட அட்ரஸ்ஸு, வீட்டு அட்ரஸ்ஸு, அவள் வேலை பார்க்குற இடம் எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கல. 2 பேரும் போவாங்க. ஆனால் விதி வலியுது அப்படின்ற மாதிரி நிஷா அந்த டியூப்பு தண்ணி செடிக்கு பாய்ச்சிட்டு இருப்பாங்களா, அந்த டியூப் தடிக்கி கீழே விழுந்துருவாப்புல, மயக்கம் போட்டுருவாப்புல. அவ்வளோதான். இனி
பாரதி எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் மாதிரி இதையும் சீரியலி டைமிங்லாம் போடுறாங்க. 8 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது, 20 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைமிங்லாம் போடுறாங்க நம்மளுக்கே. ஸோ இனி 8 நிமிஷம் இருக்குது. இனி நாளைக்கு வந்து ஆதியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்களா என்னங்கிறது நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மாஸாக இருந்தது. வீராவும் மாறனும் என்ட்ரி கொடுத்தது வந்து செம மாஸ். சரியா, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, வீரா சீரியலில் கார்த்திக்கு பிருந்தாக கல்யாணம் பண்ணி வச்சிட்றாப்புல மாறனு. அது ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் இனிமேல் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து வீராவோட அண்ணன் வந்து கனவுல வேறு வந்து சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, இனிமேல் தான் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு. அதனால் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி எப்படி வீரா வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நியூஸை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நாளைக்கு எபிசோடை பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஏன் கைஸ், எப்பயுமே வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 1000 வியூஸ்க்கு மேலே போகும். இப்போல்லாம் போகவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை கேரக்டர்ஸ் வச்சு பேசுகிறதுனால பிடிக்கலையா? ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இமேஜஸ்லாம் வச்சோம்னா ஏதாவது ஒரு மானிட்டேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் விட்டுட்டேன் நான். சரி, இதில் பிடிக்கிறவங்களுக்கு இதில் பாருங்கள், ஓகேவா? வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு எபிசோடில் ரிவ்யூ பார்த்துடலாம், ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இதயம் சீரியல் எபிசோட் சூப்பர் மாஸ் 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 மாஸ். பை சொல்லிடு, பை பை பை.